குட் மார்னிங் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி வந்து என்ன பார்க்குறீங்கன்னா, இப்போ வந்து மெட்டீரியல்ஸ் தான் பார்க்குறீங்க. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற மெட்டீரியல்ஸ் தான் இது. நம்ம வந்து 700க்கு இவ்வளோண்டு மெட்டீரியல்ஸ் தான் தரோம்னு நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேட்டு. ஸோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் தேவையான மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகாது. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் என்ன யூஸ் பண்ணிக்கணும், ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்னன்றது ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு, OHP ஷீட் சொல்லுவாங்க. ஸோ இந்த OHP ஷீட் வந்து ஒன்று கொடுத்துருக்கோம். அண்ட் B7000 க்ளூ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து மெட்டாலிக் கம்மு. ஸோ இது வந்து ஈஸியாக உங்களுக்கு ட்ரை ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் நம்ம வந்து ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து கீர் ஒயர். ஸோ கீர் ஒயர் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் கீர் லாக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ 50 கிராம் ஒரு 10 கிராமே வந்து 100 ருபீஸ் வரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த குவான்டிட்டி வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து உங்களுக்கு நீங்கள் நோஸ் பிளேயராக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கட்டருக்கு தனியாக வந்து பிளேயர் கொடுக்கல. ஸோ இதை வந்து நீங்கள் நோஸ் பிளேயர் டேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு MDF போர்டு. இது வந்து MDF போர்டு. அண்ட் இது வந்து உங்களுக்கு ரோப்பு, நெக்லஸ் மேக் பண்ணுற ரோப்பு. ஸோ நெக்லஸ்க்கு மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேர்ல் செயினுமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இருக்கிறது வந்து பேர்ல் செயின். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ பேர்ல் செயின் வந்து கொடுத்துருக்கோம். பேர்ல் செயின், அதுக்கு ஓப்பன் ஹூக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் 4 டைப் ஆஃப் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ 4 டைப் ஆஃப் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து ராயல் பெண்டன்ட். ஓகேங்களா, ராயல் பெரிய பெண்டன்ட்டு, அதுக்கப்புறம் சின்ன பெண்டன்ட். இந்த பெண்டன்ட் வந்து நீங்கள் சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து மேக் பண்ணலாம். அண்ட் இந்த பெண்டன்ட் காஸ்ட்டே வந்து 30 ருபீஸ். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேட் வரும். ஸோ அதனால தான் ஒன்றுமே வந்து ஒன்று ஒன்றா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பெண்டன்ட்லாம் வாங்கிக்கோங்க. ஸோ என்கிட்ட வாங்காமல் வெளியே வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி பெண்டன்ட் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸு உங்களுக்கு எல்லா ஷேப்ஸ்லையும் இருக்குது. நான் திலகம் ஷேப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் 4 கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து இயரிங்க்கு தேவையானது. ஸோ இயரிங்க்கு ஒரு 10 செட் ஆஃப் இயரிங்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த பேக் சைடில் போடுற அட்டாச்சர், அதுக்கப்புறம் வந்து அதுக்கேற்ற லப்பருமே வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து லாரியல். ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம். ஒரு பீஸ் 1 கிராம்ன்ற மாதிரி ஒரு 1 ருபீன்னு வரும். இந்த ஒரு பீஸ் வந்து 1 ருபி. ஸோ ஒரு செட் ஆஃப் கலெக்ஷனில் வந்து நமக்கு இரும்பில் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது ஃபுல்லாமே வந்து 171 இருக்கனால ஸோ 171 ருபீஸ் வரும். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். ஸோ இதில் ஃபுல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 171 ஃபுல்லாமே இருக்கிறனால நமக்கு 171 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி நான் உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கெட்டில் போட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து பேர்ல் செயின், அந்த ஓப்பன் ஹூக்கு, 4 லிப் ஸ்டோன்ஸு, அண்ட் கீர் லாக் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அண்ட் இது வந்து பேர்ல். இந்த பேர்ல் வந்து உங்களுக்கு சைஸ் வேரியாக நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ 8 mm, 6 mm கொடுத்துருக்கோம், 4 mm கொடுத்துருக்கோம். சிலருக்கு வந்து 2 mmலையும் கொடுத்துருக்கோம். ஸோ 2 mmலையும் ஒரு. அண்ட் அடுத்து வந்து இந்த பேர்ல் பீடு வந்து கொடுத்துருக்கோம். 2 mm சைஸில் வந்து பேர்ல் பீடு. இது வந்து நம்ம வந்து ரெடிமேடு பெண்டன்ட் யூஸ் பண்ணி நெக்லஸ் க்ரியேட் பண்ணுறப்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஓப்பன் ஹூக் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ் டைப் ஹூக்குமே கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எஸ் டைப் ஹூக்கு. நம்ம அட்ஜஸ்டபிள் ஏதாவது செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்டபிள் செயினுமே இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் இயரிங் உங்களுக்கு ஹூக் மாதிரி இருக்க லாங் இயரிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஹூக் கூட உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஒரு செட் ஆஃப் இயரிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் வந்து அட்ஜஸ்டபிள் ஹூக் இருக்குது. ஸோ அட்ஜஸ்டபிள் பண்ணுற ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த மாதிரி எக்ஸஸாக உங்களுக்கு இந்த மாதிரி ரிங்குமே இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் ஷேப்ஸ்க்கு வர்றப்போ இது வந்து யூஸ்ஃபுல்லாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜம்ரிங் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஜம்ரிங், அதுக்கப்புறம் வந்து ஐபின் கொடுத்துருக்கோம். ஐபின்லேயே உங்களுக்கு 2 விதமானது இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கீழே க்ளோஸ்டாக இருக்கும், இன்னொன்று வந்து இங்கே ஹூக் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே கூட நம்ம வந்து கட் பண்ணி 2 ஹூக் மாதிரி கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பீட் கொடுத்துருக்கோம். ஸோ 3 mm சைஸில் இருக்க ஜுவல்லரி பீட் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து காயின் கொடுத்துருக்கோம், அண்ட் சுகர் பீட்ஸு. அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் கிளிப் ஸ்டோன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக இத்தனை ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம்.
ஸோ இது எல்லாமே வந்து 700 வந்து உங்களுக்கு காஸ்ட்லி மாதிரி தான் இருக்கும். பட் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இத்தனை டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நம்ம வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. கம்பல்சரி இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கணும்னு இல்லை, நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மெட்டீரியல் கிட்னு உங்களுக்கு சிம்பிளான மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்மக்கிட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வேண்டான்னா நீங்கள் வந்து வெளியே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி எங்ககிட்ட வாங்காதவங்க நீங்களும் இதே மாதிரி மெட்டீரியல்ஸ் இத்தனை டைப் ஆஃப் ஹூக்ஸு இது எல்லாமே வந்து நீங்களும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த மெட்டீரியல்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து கிளாஸ் கண்டினியூவாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு 4 to 5 days வந்து கொரியரை வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.